வணக்கம். சென்னையில் தங்கம் விலை இன்று சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து விற்பனையாகி வருகிறது. மேலும் தங்கம் விலை குறையுமா என ஒரு எதிர்பார்ப்பானது எழுந்திருக்கிறது. நேற்று 2 நாட்களும் தொடர்ந்து தங்கத்தின் விலை 4 முறை உயர்ந்த நிலையில் இன்றைய தினம் சற்று விலை குறைந்து விற்பனையாகி வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் குறையும் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியில் இருந்தாலுமே கூட பெரிய அளவில் குறைய வாய்ப்பில்லை என்பதுதான் தற்பொழுது தங்க நகை விற்பனையாளர்களுடைய கணக்காக இருக்கிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 குறைந்து ஒரு சவரன் தங்கம் 84,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்று தங்கத்தின் விலை உச்சபட்ச விலையாக 85,000 கடந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. கிராமுக்கு 40 குறைந்து 1 கிராம் தங்கம் 10,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி அதே விலையில் 150 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போன்று மார் வெள்ளி 1 கிலோ 1,50,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது. பார்த்தமையால் தற்பொழுது புரட்டாசி மாதம் எந்த ஒரு விசேஷ நாட்களும் இல்லாத நிலையில் தற்பொழுது தங்கத்தின் விலை அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனாலுமே கூட பண்டிகை தினங்கள் அடுத்தடுத்து நவராத்திரி துவங்கி இருக்கிறது, அடுத்து தீபாவளி பண்டிகை வர இருக்கிறது. தங்கம் வாங்குவது பார்த்தமையால் இந்த நாட்களில் அதிகமாக நடைபெறக்கூடிய சூழலில் தற்பொழுது தங்க நகை விலை ஏற்றம் கண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பெரிய அளவில் தங்கம் குறைவதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் தற்பொழுது தங்க நகை விற்பனையாளர்களுடைய கணக்காக இருக்கிறது. இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே நிலவி வரக்கூடிய இந்த வர்த்தகம் தொடர்பான முரண்பாடு விரைவில் முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பின்புதான் தங்கம் விலை ஒரு நிலையானதை எட்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலுமே கூட அரசு தங்க நகை விலையை குறைப்பதற்கோ அல்லது கட்டுப்படுத்துவதற்கோ தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தொடர்ந்து பொதுமக்களின் சார்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் பெரிய அளவில் குறைய வாய்ப்பு இல்லை என்பது விற்பனையாளர்களுடைய கணக்காக இருக்கிறது. இந்த வருட இறுதிக்குள் 1 லட்சத்தை தாண்டிவிடும் என தற்பொழுது தங்க நகை விற்பனையாளர்கள் தெரிவித்திருந்த நிலையில் இன்று சற்று குறைந்திருப்பது ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது.